தாவேக ஆட்சி அமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. திமுக, அதிமுக தவிர்த்து காங்கிரஸ், பாமகவிடம் அதிக தொகுதிகள் உள்ள நிலையில் எந்த கட்சியாவது ஆதரவு தருமா என எழுந்துள்ள எதிர்பார்ப்பு. தனிப்பெரும் கட்சியான தாவேகவுக்கு ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் 2 விதமான அறிவுறுத்தல்களை வழங்க வாய்ப்பு. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு கூறவோ அல்லது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கேட்கவும் கூடும். தாவேக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு. சென்னை பனையூரில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற நிலையில் எம்எல்ஏக்களுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. பதவியேற்கும் வரை சென்னையில் தங்கியிருக்க அனைவருக்கும் அறிவுறுத்தல். பனையூர் தாவேக அலுவலகத்தில் கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு விஜய் மரியாதை. எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு முன்பாக மரியாதை செலுத்தினார். தன்னை தொடர்பு கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகவை ஆதரிக்க விருப்பம் தெரிவித்ததாக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் பேட்டி. தலைமை இறுதி முடிவெடுக்கும் என்றும் உறுதி. Since the people have given the mandate to TVK and they are secular forces, so we have to somehow support the secular forces. This is what the feedback is coming to me from various cadres, leaders, and all of that. So let's see what party will take a final decision on this. தாவேகவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ராகுல் காந்தி முடிவு செய்வார் என செல்வ பெருந்தகை விளக்கம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. தொடர்ந்து எல்லோருடைய குரலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதை முடிவு பண்றது எங்களுடைய அகில இந்திய தலைமை தானே. அவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டத்தில் நாங்கள் போவோம். சிறிய அளவிலான ஜென்சி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்துள்ளதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. நேபாளம், வங்கதேசத்தை போன்ற புரட்சி என்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பார்த்தோம். என்ன நடந்துச்சு? ஜென்சி புரட்சி அப்படின்னு ஒன்று சொல்லி அங்கே நடந்துச்சு. அது ஒரு சின்ன விதத்தில் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்துருக்கோம். காங்கிரஸை பலப்படுத்தவே தாவேகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியதாக பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. தாவேகவுடன் இனி காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என தலைமை முடிவு செய்யும் எனவும் பேட்டி. தமிழ்நாடு காங்கிரஸில் பெரும்பாலானோர் தேர்தலுக்கு முன்பு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. அது ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்காக. அது பொலிட்டிக்கல் கூட்டணியா இல்லை பொலிட்டிக்கல் அலையன்ஸா மாறுமா? அது தலைமை தான் முடிவெடுக்கும். தாவேகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து இதுவரை சிந்திக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் உள்ளதாகவும் கருத்து. பெரும்பான்மை என்பது இல்ல. விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கு? இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. சார், இதுவரை இல்லாத தொங்கு சட்டமன்றம் தற்போது உருவாகியுள்ளது. இது இந்த நிலை எந்த அளவுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறேன்? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும். யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என விஜய் முதலில் கூறட்டும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. விஜய்க்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சண்முகம் நியூஸ் 18க்கு தகவல். சிபிஐ ஆதரிக்குமாங்க. ஏன்னா எல்லாருடைய ஆதரவையும் கேட்கிறாங்க. முதல்ல அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்க நிலைப்பாட்டை சொல்லலை. தேவைப்படுற அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லாத நிலையில சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி கேட்குறீங்க? விஜயின் தாவேகவுக்கு ஆதரவளிப்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கருத்து. தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பேட்டி. ஒருவேளை நீங்க கூட்டணி கட்சியை ஆதரவு தரலனா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பீங்க? இந்த கேள்விகள் குறித்து எல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அடுத்து இதுவரை அழைப்பு வந்திருக்கு? இதுவரை இல்ல, அழைப்பெல்லாம் இல்ல. அதுபோல இல்ல.
திமுக கூட்டணியில் உள்ள தங்களிடம் தாவேக ஆதரவு கேட்காது என்று வைகோ கருத்து. தாவேகவிற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குமா என்ற கேள்விக்கும் பதில். அவங்க பெரும்பான்மைக்கான இடங்களை அவங்க என்ன கைப்பற்றல. ஸோ மதச்சார்பான மற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன மாதிரி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது? உங்களுடைய கட்சிகள் தலைமையிலான கூட்டணியில் யாரிடமும் எந்த அசைவும் இல்லை. விஜய் தரப்பிலிருந்து அழைப்பு ஏதும் வரவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்பதாகவும் தொடர்வோம் என்றும் பேட்டி. கூட்டணி ஆட்சி நடைபெற ஒரு சூழல் இருக்கு. இதுல தேமுதிக நாங்க மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன் அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ராஜினாமாவை ஆளுநர் ஏற்ற நிலையில் புதிய அரசு அமையும் வரை காபந்து முதலமைச்சராக நீடிப்பு. சட்டமன்ற தேர்தலில் வென்ற கட்சிக்கும் திமுக கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 3.52% என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மீண்டும் வெல்வோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தான் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலாமா என திமுகவும் தலைவருமே முடிவு செய்வார்கள் என உதயநிதி தகவல். திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்றும் பேட்டி. எதிர்க்கட்சி தலைவராக நீங்க வர வாய்ப்பு இருக்கிறதா? என்ன ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க மக்கள். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அது நான் மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம், அதை ஏத்துக்கிறோம். அது எங்க தலைவர், கட்சி தலைவரும் எங்க பொதுச் செயலாளர் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய அதிமுக எம்எல்ஏக்களை சென்னைக்கு அழைத்த கட்சி தலைமை. நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். பெரியார் அம்பேத்கர் வழியில் சிறப்பான ஆட்சியை தாவேக தலைவர் விஜய் தர வேண்டும் என நடிகர் சத்யராஜ் வீடியோ. கடந்த காலங்களை போன்று திமுகவுக்கும் ஸ்டாலினுக்குமான தனது ஆதரவு இன்னும் வலுவாக தொடரும் என்றும் உறுதி. தங்களுடைய கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் என்று திரு விஜய் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்கள் வழிநின்று ஒரு சிறப்பான சமூக நீதி ஆட்சியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திராவிட மாடல் அரசுக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவாளனாக இருந்தேன். இனிவரும் காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னுடைய ஆதரவு இன்னும் வலுவாக இருக்கும். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். லால்குடி தொகுதியில் தோல்வி அடைந்த கூப்ப கிருஷ்ணன் திருச்சி கிழக்கில் போட்டியிட வாய்ப்பு எனவும் தகவல். புதுச்சேரியில் ஆட்சியை தக்க வைத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நாளை ஆளுநரை சந்திக்க வாய்ப்பு. பதவி விலகல் கடிதம் அளித்த பின்னர் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என தகவல். மேற்கு வங்கத்தில் மே 9ஆம் தேதி நடைபெறும் புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா. பாஜக மாநில தலைவர் சாமிக் பட்டாச்சாரியா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதியிடம் விழுந்தார். வாக்களித்த அனைத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையான மாற்றத்தை அவங்க இனிமே பார்ப்பாங்க, தமிழக மக்களும் பார்ப்பாங்க. குறிப்பா என்னையும் சரி எங்க தளபதியை நம்பி வாக்களித்த அனைத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களும் உண்மையான மாற்றத்தை பார்ப்பாங்க. அதுக்காக உழைக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய், உதயநிதி, பார்த்திபராஜா ஆகிய உறுப்பினர்களுக்கு நடிகர் சங்கம் வாழ்த்து. நடிகர் சங்க கட்டடத்துக்கு தக்க சமயத்தில் விஜய், உதயநிதி நிதியுதவி தந்ததாகவும் நினைவு கூர்ந்து அறிக்கை.